இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேரி லிட்டில் பிராங்காஸ்டர் தான் விளையாட போகிறோம். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். கேமுக்குள்ளே போகும்போது எவ்வளோ பெரிய வரவேற்பா. சரி ஃபஸ்ட்டு உள்ளே போய்ட்டு ஹோம் ட்ராமாக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டில் விளையாட ஆரம்பிக்கலாம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை ஒன்று வெட்டின்னு இருப்போம். அவனை முன் நோண்டிக்கிட்டு இருக்கிறான். சரி யார் அது கதவை தட்டுறது? வெளியே பிடிக்கலவி உன் பொருள். இந்த ஃப்ளவர் வேஸை உடச்சிட வேண்டியதுதான். சரி ஃப்ளவர் வேஸில் ஃப்ளவர் வேஸ் தான். ஃப்ளவர் காணோம். லூசர் போல் கிளவி. சரி நம்ம போய் நம்ம கொடுத்த வேலையை மட்டும் பார்க்கலாம். ஓங்கி ஒரு மிதிப்பார். 3, 2, 1 ஸ்டார்ட். போடுறா. 4 துண்டாக உடஞ்சிருச்சு. 4 5 உடஞ்சிருச்சு. ஐயோ கிளவி என்ன ஓடி வரா. ஐயோ அழுவுறா. கோமாயிட்டா. கத்த போகிறா பாருங்க. சொன்ன மாதிரியே கத்திட்டா. சரி நம்ம டிஸ்கோடன்ஸை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு லெவல் 2. ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காளா? ஃபோனை பார்த்து சிரிக்கலாளா? ஃபோனை தாடி கிளவி. ஃபோனை தாடி கிளவி. ஃபோனை தாடி கிளவி. கிளவி கிளவி ஃபோனை தாடி. எனக்கா ஃபோனை தர மாட்டேன்ற ஒரு இருக்குடி. சிவப்பு கலரில் மூஞ்சி. இப்போ பாரு இவன் ஃபோனை எரிக்கிறேன். ஓடுறா. ஃபோனை எடுறா. ஓடுறா. ஃபோனை எரிடா. அந்த நெருப்பில் தூக்கி போடுறா. ஜோலி முடிஞ்சிச்சு. டிஸ்கோடன்ஸை போட்டுடலாம். டிஸ்கடச்சு. இப்போ கப்ஸையும் காயின்ஸையும் கலெக்ட் பண்ணிட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு லெவல் 2 3 லெவல் 3. என்ன உள்ளுக்குள்ளே நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு இங்கே நார்மல் ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறா. பாவம் கிழவன் தலைவலிக்குது இருக்கான். சரி நம்ம போய் சின்ன ட்ரெஸ்ஸை கொடுப்போம். இந்தாடி இதையும் போட்டுக்கோ. என்னையாவா கலைக்கிற? கிண்டல் பண்ணுற? சிரிக்கவும் செய்கிற? ஏடி ஒன் ட்ரெஸ்ஸில் நெயில் பாலிஷை கொட்டுறேன். எனக்கு செம கோவம் வந்துருச்சு. எட்ரா நெயில் பாலிஷை. கத்துவா பாரு. இப்போ ஓடுறா. அதுக்குள்ளே பிடிக்கிறதுக்குள்ளே நம்ம போய் கொட்டணும். இல்லைன்னா நம்ம மண்டையில் கொட்டு விழுவோம். கொட்டியாச்சு. இப்போ போட டிஸ்கோடன்ஸை டிச்சுக்கடச்சுக்கா கப்ஸையும் காயின்ஸையும் கலெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். நான் லேப்டாப்பில் பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா போல் கிளவி. தண்ணி வேணுமா? சரி கக்கூஸில் இருக்க தண்ணியை போய் கொடுத்துட வேண்டியதுதான். கிளவிக்கு என்ன தெரிய போகுது தண்ணியை பற்றி? நாக்கி கெட்டு போனது தான். சரி கொடுப்போம். குடிடி கிளவி. நன்றியா? ரொம்ப நன்றி உங்களுக்கும். துப்புரா. தொண்டைக்கிண்ட வலிக்குதா? பெட்ரோல் தண்ணியை நான் கொடுத்தேன். இந்த தண்ணியை தானே கொடுத்தேன். சரி மயக்கம் போட்டு விழுவு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம டிஸ்கோடன்ஸை போடலாம். டிச்சுக்கா இப்போ கப்ஸையும் காயின்ஸையும் கலெக்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ நெக்ஸ்ட்டு லெவல் 5. நான் கிளவி ஃபோன் பார்த்து கத்துறா கிளவன்ட்ட. கிளவன் சமைச்சிக்கிட்டு இருக்கானா? பாஸ்தா வேறு. நம்மளுக்கும் பசிக்குது. ஆனால் கொடுத்த வேலையை தானே பண்ண முடியும். சரி இதை எடுத்து கிளவி மூஞ்சில் போய் கொட்டலாம். நல்லா வெள்ளையாக இருக்குது. நான் கொட்டும் போது மட்டும் எப்போவுமே கருப்பாயிடுது. ப்ரௌன் கலரில் சாணி மாதிரி இருக்குது. சரி நம்ம இப்போயும் அதே பண்ணுவோம். கரெக்டாக இருந்ததுன்னா நல்லது. ஓடுற உள்ள கொட்டுறாது பாருங்கள். சாணி மாதிரி ஆயிடுச்சு. சரி நம்மளுக்கு என்ன கொடுத்த வேலையே பண்ணுவோம். கீழே விழுடி கிளவி. என்னை பார்த்தா சிரிப்பாக இருக்குது. சிரிக்கணுமா அழுவானு தெரியல. சரி நம்ம டிஸ்கோடன்ஸை போட்டுற வேண்டியதுதான். அப்படியே கப்ஸையும் காயின்ஸையும் கலெக்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறதையும் கலெக்ட் பண்ணிட வேண்டியது தான். சரி நெக்ஸ்ட்டு லெவல் 6 உள்ளே போயிட வேண்டியது தான். எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கியா? டான்ஸ் வேறு. கிளவிக்கு கேடு பாருங்க. சரி பண்ணிக்கிட்டு நானும் உனக்கு ஒரு பெரிய வெயிட் வைக்கிறேன். அடிச்சு கிடச்சுவோம். எங்கள் டிஸ்கோடன்ஸை நீ கிளாசிக் டான்ஸ் ஆக்கிட்டுருக்கிய. வெறும் மேலே சன்பிளாக்கை கொட்டுறேன். யாரோடா ஸ்விம்மிங் பூல்குள்ளே குதிடா. நல்லா ஜிலுன்னு தண்ணி சம்மர் சீசன் அப்போ. உண்மையாலுமே இதெல்லாம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி இது மேலே கொட்டுவோம். கோமாயிட்டா. வாடி கிளவி. நீயான்னு பார்த்துருவோம். சண்டைக்கு வாடி. மிஸ் டீ விசஸ் பேபி டீ. ஒரே ஒரு பஞ்சு முதுகில் சாவடி. ஆடுறா. நம்ம டிஸ்கோடன்ஸ் ஆடுற வந்தது தான். டிச்சுக்கா நம்ம கப்ஸையும் காயின்ஸையும் எடுத்துட வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ